நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் வந்து நீக்கப்படுறதுக்கான அபாயம் இருக்குது. திட்டவட்டமாக இருக்கிறாங்க. தேர்தல் நேர்மையாக நடந்தால் தானே நீ ஜெயிப்ப. தேர்தலே உன் பேரே இல்லாமல் பண்ணிட்டாங்க, நீ என்ன பண்ண முடியும்? ஓட்டு போட்டால் தானே நீங்கள் வந்து உங்கள் ஓட்டை நான் வந்து வாக்கேந்திரத்தை மாற்றி அது இது எல்லாம் பண்ணணும். ஓட்டே இல்லைன்னு சொல்லிட்டா இப்போ எனக்கு ஓட்டு இல்லை, குடியுரிமை பறிச்சுட்டாக்க நான் டேக்ஸ் கேக்ஸ் எதுவுமே கட்ட வேண்டியது இல்லை. அதான் இந்த நாட்டு ஜனத்தோ இதே இல்லையே. ஆனந்தமாக நான் பண்ணி ஜாலியாக இருந்தேன். எந்த சட்டமும் என் மேலே பாய முடியாது. நான் இந்த நாட்டு சம்மந்தப்பட்டு தான் நாட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டேன். நாட்டை விட்டு வெளியே அனுப்பு. எந்த நாட்டுக்கு அனுப்புவேன்? கவுன்சிலர் அவருடைய பேர் வந்து இறந்தவங்களோட லிஸ்ட்டில் வந்து வந்திருக்கு. ஏமக்கிரியை பண்ணுனாக்கா அதுக்குன்னு கூட ஒரு டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணாலும் பண்ணுவாங்க. இறந்ததாக கருதப்பட்டு உயிரோடு இருக்கின்ற வாக்காளர்களுக்கு ஏமக்கிரியை விடம் செய்யப்படும்னு ஒரு இலாக்காவை ஓப்பன் பண்ணி அதுக்கு ஒரு மந்திரி போட்டாலும் போடுவாங்க. இவ்வளவு கேள்விகள் வருது. நாடாளுமன்றத்துக்குள்ளார உள்ள நுழையும் போது ஓட் ஷோர்னு மூஞ்சிக்கு முன்னாடி கத்துறாங்க. அமித்ஷா ஒன்றும் கவலைப்பட்டுக்கலையே. ஆமாம் திரு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது தானே போனார். அவர் எந்த சர்வாதிகாரியும் வெற்றி பெற்றதாக வரலாறே கிடையாது. சர்வாதிகாரிகளோட முடிவுகள் பூராவுமே பயங்கரமானதாக இருந்திருக்கு. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், இந்த எஸ்ஏஆர் பணிகள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த எஸ்ஏஆர் பணிகளுக்கு அப்புறமா வந்து வெஸ்ட் பெங்காலில் கிட்டத்தட்ட 58 லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. மமதா பானர்ஜி அவர்களுடைய வெற்றி பெற்ற தொகுதியில் வந்து 45,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டதுனாலையும் வீடு வீடாக சென்று ஆய்வு மேற்கொள்ளவும் அவங்க வந்து உத்தரவிட்டிருக்காங்க. இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? எதிர்பார்த்தது தானே. சொல்லி என்ன பிரயோஜனம்? அந்த எஸ்ஐஆருங்கிறது தப்பாக நடக்குதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குது. ராகுல் காந்தி ஆதாரபூர்வமாக நிரூபித்து இது பண்ணிட்டார். ஓட் ஷோர்னு சொல்லி நாடாளுமன்றத்திலேயே பிரதம மந்திரி பேர் மோடியும் அமித்ஷா வரும்போது நாடாளுமன்றத்தில் ஓட் ஷோர்னு கற்றுனாங்க. கவலையாக போட்டுக்காம தான் அவங்க போயிட்டு இருந்தாங்க. ஆமாம் நான் திருடினேன் என்ன பண்ணிவிடுவேன்றது தான் அவங்க கேள்வி. இப்போ அமித்ஷா என்ன சொல்கிறாரு? ஆமாம் திருடுறோம் என்ன பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறது தான் கேள்வி. மக்களுக்கு தெரியுதுங்க. பீகாரில் ஏன் தோத்தாங்க? காங்கிரஸ் தோத்தது மக்களுக்கு தெரியுது. ஓட்டு திருடுறாங்கங்கிறது மக்களுக்கு தெரியுது. அதை தடுக்கிறதுக்கு ராகுல் காந்தி என்ன பண்ணாருங்கிறது தானே கேள்வி. நானும் திருடு நானும் கத்துறேன், போலீஸ்காரனு சேர்ந்து கத்துறேன் என்ன அர்த்தம்? திருடு கொடுத்த நானும் கத்துறேன். அந்த திருட்டிலேருந்து நம்மளை காப்பாற்ற வேண்டிய போலீஸாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி சேர்ந்து திருடன் கத்துனா என்ன அர்த்தம்? அதான் இப்போ அதனால தான் பீகார் மக்கள் வந்து ராகுல் காந்தியை நிராகரிச்சதுக்கு காரணம் அதுதான். குற்றங்கிறது நிரூபிக்கப்பட்டு விட்டது. அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணேன்? இப்போ அதுதான் நம்ம அரசியல் கட்சிகளை பார்த்து நம்ம கேட்குறோம். பட்டவர்த்தனமாக தெரியுது. எஸ்ஐஆருங்கிறது வந்து நிச்சயமாக வந்து ஃப்ராடுங்கிறது நல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சு, நிரூபிக்கப்பட்டு விட்டது. தடுக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்கிறதா இப்போ கேள்வி. அதை செய்யணும். அதுக்குள்ளார பூராமே கபலீகரம் பண்ணிட்டு போனாங்கன்னா ஆச்சரியப்பட முடியாது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் மக்கள் எதிர்கட்சிகள் ஒரு பக்கமும் ஞானேஷ்குமார் தலைமையில் இருக்கும் தேர்தல் ஆணையமும் பாஜக ஒரு பக்கமும் நிற்கிறாங்க. ஞானேஷ்குமாரனுடைய இது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வரலைன்னா மக்கள் தோற்று தான் போவாங்க. அது பீகாரில் அவங்க காட்டிட்டாங்க. பீகாரில் அதை காட்டிட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற புள்ளி விவரம்லாம் பார்க்கும்போது எங்கெல்லாம் வந்து பாஜக தோக்கக்கூடிய இருக்குதோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கே உரிமை இல்லாமல் பண்ணுறாங்க. ஓட்டு போட்டால் தானே நீங்கள் வந்து உங்கள் ஓட்டை நான் வந்து வாக்கேந்திரத்தை மாற்றி அது இது எல்லாம் பண்ணணும். ஓட்டே இல்லைன்னு சொல்லிட்டா இப்போ எனக்கு ஓட்டு இல்லை. வந்தாங்க, ஏன் நான் வீடு மாற்றிட்டு வந்திருக்கேன், அங்கே தான் சார் போய் கேட்கணுங்கிறாங்க. அங்கே அவங்க கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. கொடுத்துருந்தாக்கா தப்பிக்கிறதுக்கு வழி உண்டு. அப்படி இல்லைன்னா என்ன சொல்கிறாங்கன்னு, இதுக்கு முன்னாடி எங்கே ஓட்டு போட்டிங்களோ அந்த வாக்குச்சாவடிக்கு போய் உங்கள் பேரை சொன்னீங்கன்னா உங்கள் பேரை இன்க்ளூட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. இந்த வயசில் நான் போய் தேடிட்டு போகணும். எத்தனை பேர்த்துக்கு அது என்ன இருக்குது? எத்தனை வெளியூர் ஜனங்களுக்கு, கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இதெல்லாம் தெரிய வரும்? எதோ சொல்கிறாங்க, இதை இப்படி இந்த ஃபார்ம் இப்படி ஃபில்லப் பண்ணு, இந்த ஃபார்ம் இப்படி ஃபில்லப் பண்ணுங்கிறாங்க. படித்ததான் நினச்சிக்கிட்டு இருக்கிற எனக்கே அது புரியலன்னாக்கா மற்ற மக்களுக்கு எப்படி புரியாது? அதாவது திட்டவட்டமாக இருக்கிறாங்க.
தேர்தல் நேர்மையாக நடந்தால் தானே நீ ஜெயிப்ப. தேர்தலே உன் பேரே இல்லாமல் பண்ணிட்டாங்க, நீ என்ன பண்ண முடியும்? அதுதான் இன்றைக்கி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கு. சர்வாதிகாரத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கணும். தடுக்கிறதுக்கான வழிகளை தெரியாமல் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது அர்த்தம் இல்லை. நமக்கு நல்லா தெரியுது, மக்களுக்கு தெரியுது தேர்தல் நேர்மையாக நடக்கலை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இப்போ நீங்கள் கொடுக்குற புள்ளி விவரமெல்லாம் அதுக்கான ஆதாரம் இருக்குது. இதை எப்படி தடுக்கிறதுங்கிறது வந்து மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் முயற்சி பண்ணணும். சரி, இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திரிணாமுல் காங்கிரஸுடைய கவுன்சிலர் அவருடைய பேர் வந்து இறந்தவங்களோட லிஸ்ட்டில் வந்து வந்திருக்கு. அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. அதே மாதிரி எனக்கு இறுதிச் சடங்கும் அப்படியே பண்ணி முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து அரசாங்கத்திடம் சொல்லியிருக்காரு. அதை அவங்க பண்ணிடுவார். அதெல்லாம் அமித்ஷா உடனே பண்ணி கொடுத்துருவார். அவரை பொறுத்தவரை கவலையே கிடையாது. எந்த இவ்வளவு கேள்விகள் வருது, நாடாளுமன்றத்துக்குள்ளார உள்ள நுழையும் போது ஓட் ஷோர்னு மூஞ்சிக்கு முன்னாடி கத்துறாங்க. அமித்ஷா ஒன்றும் கவலைப்பட்டுக்கலையே. ஆமாம் திரு என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது தானே போனார் அவர். ஓம் பிர்லா நாடாளுமன்ற தலைவர், நாடாளுமன்ற சபாநாயகர் ஒன்றும் கவலைப்பட்டுக்கலையே. கத்திக்கிட்டு போங்க அப்படின்ட்டு. நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், என்ன பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறது தானே கேள்வி. அதனால் இப்போ என்ன கேட்டீங்க? கவுன்சிலருடைய பேர் வந்து அது ஏமக்கிரியை பண்ணுனாக்கா அதுக்குன்னு கூட ஒரு டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணாலும் பண்ணுவாங்க. இறந்தவர்கள் இறந்ததாக கருதப்பட்டு உயிரோடு இருக்கின்ற வாக்காளர்களுக்கு ஏமக்கிரியை விடம் செய்யப்படும்னு ஒரு இலாக்காவை ஓப்பன் பண்ணி அதுக்கு ஒரு மந்திரி போட்டாலும் போடுவார். சொல்ல முடியாது. இதை தொடர்ந்து வந்து புதுச்சேரியில் 1,00,000 வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் வந்து நீக்கப்படுறதுக்கான அபாயம் இருக்குது. இல்லை, அதெல்லாம் என்னவோ நான் கேள்விப்பட்ட அளவில் என்ன சொல்கிறாங்க, திமுக பல்வேறு வகையான கவுண்டர் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கங்கிறாங்க. ஏன்னா அவங்க சைட்லேயே பாஜக கூட்டணியில் இருக்கிற ஒருத்தரே அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்காங்க. இங்கே அவ்வளோ சுலபமாக செய்ய முடியுமான்னு தெரியல அப்படின்னா. அதனால் இங்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவங்க தில்லுமுள்ளு பண்ண முடியும். பீகாரில் பண்ண அளவு சுலபமாக பண்ண முடியாது. ரெண்டாவது, நமக்கு இன்னொரு இது என்னன்னாக்கா, பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதல்லாம் நடத்துறது கஷ்டம். ஏன்னா 2000 மைல் அவ்வளோ தூரத்துக்கு தீவிரவாதி இங்கே வந்து தாக்கிட்டு போகிறது கஷ்டம். அதனால தான் மத கலவரங்கள் இதெல்லாம் உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தான் அவங்க வந்து திருப்பரங்குன்றத்தை ட்ரை பண்ணாங்க, சரியாக போகலை. கோர்ட்டுக்கிட்ட இருந்தால் பேசிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய கலவரம் ஒன்றும் மதுரை அமைதியாக தானே இருக்குது. கலவரம் உண்டாக்க முடியலையே அவங்களால. ஸோ அதனால் இதெல்லாம் இருக்கிறத வச்சு பார்க்கும்போது திமுக கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்காங்க, பொதுமக்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே தமிழ்நாட்டில் இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை நமக்கு வருது. அதை வச்சு பார்க்கலாம். சரி, இந்த 19ஆம் தேதி வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிடுறாங்க. அதில் பெயர்கள் இல்லாதவங்க வந்து ஃபார்ம் 6 ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த கட்ட ப்ரொசீஜர் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இந்த வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை அப்படின்னா அவங்களுடைய வாக்குரிமை, அதாவது லைக் குடியுரிமையே வந்து பறிக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுறாங்க சார். இப்போ நீங்களே வந்து அதுக்கான ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணல, இப்போ உங்களுடைய குடியுரிமை வந்து பறிக்கிறதுக்கான வாய்ப்பு பறிச்சுட்டு போட்டோம், என்ன பண்ணுறது? குடியுரிமை பறிச்சுட்டாக்கா நான் டேக்ஸ் எதுவுமே கட்ட வேண்டியது இல்லை. அந்த இந்த நாட்டு ஜனத்தோ இதே இல்லையே. ஆனந்தமாக நான் பண்ணி ஜாலியாக இருந்தேன். எந்த சட்டமும் என் மேலே பாய முடியாது. நான் இந்த நாட்டு சம்மந்தப்படுதான் இருந்தேன். இந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நாட்டை விட்டு வெளியே அனுப்பு. எந்த நாட்டுக்கு அனுப்புவேன்? எவ்வளோ பேர்த்துக்கு குடியுரிமையை பறிப்பீங்க? அப்புறம் யாரை வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணுவீங்க? எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டீங்க. எந்த சர்வாதிகாரியும் வெற்றி பெற்றதா வரலாறே கிடையாது. சர்வாதிகாரிகளோட முடிவுகள் பூராவுமே பயங்கரமானதாக இருந்திருக்கு. ஒரு சின்ன சம்பவத்தை மாத்திரம் ஞாபகப்படுத்துகிறேன். மோடி வந்து பாரிஸுக்கு போகிறார், ஃப்ரான்ஸுக்கு. அவர் பாரிஸில் போய் இறங்குறாரு. அன்னைக்கு 14th லூயி, அது அந்த பிரெஞ்சு புரட்சியின் போது தலைவட்டி இது பண்ண அந்த 14th லூயினுடைய தலையை சமாதியிலேருந்து எடுத்து, கல்லறையிலேருந்து எடுத்து வெளியில் வைக்கிறாங்க. மோடி பாரிஸில் இறங்குற அன்னைக்கு எதுக்காக வைக்கிறாங்க? சிம்பாலிக்காக சொன்னாங்களோ என்னமோ தெரியாது. ஞாபகம் வச்சுக்கோ, ஃப்ரெஞ்சு புரட்சியில் 14th லூயிக்கு என்ன ஆச்சோ அது ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சிம்பாலிக்காக சொன்னாங்களோ என்னமோ தெரியாது. மோடி வர்ற அன்னைக்கு என்னத்துக்கு அந்த 300 வருஷங்களுக்கு முன்னால் கல்லறையில் புதைக்கப்பட்ட ஒரு 14th லூயினுடைய தலையை எடுத்து காட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்?
எச்சரிக்கை கொடுக்குறாங்க. எமர்ஜென்சி வந்ததுமா இந்திரா காந்தி அசைக்க முடியாதுன்னு தான் எல்லாருமே நினச்சாங்க. உலகம் முழுவதில் வந்து ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைகளில் வந்து இந்திரா காந்தி வேறு வழி இல்லாமல் இறங்கி வந்துடுச்சு. இல்லை மரியாதையை இது எமர்ஜென்சி திரும்ப இது பண்ணிவிட்டு எலெக்ஷன் வச்சு நடத்தி தான் இது பண்ணாங்க. அதில் கம்ப்ளீட்டாக தோத்தாங்கல்ல. ஆக எந்த சர்வாதிகாரியும் வெற்றி பெற்றதா வரலாறே கிடையாது. அதுக்கு ஒரு முடிவு வரும். இவ்வளோ நேரம் வந்து எஸ்ஐஆர் பற்றி நிறைய விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.